தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க என்னது நானோ ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய தலைவலியான ஒரு விஷயங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ட்ரோன் வாங்கினதுலேருந்தே நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸில் வந்து எக்கச்சக்கமான மாற்றங்கள் நிறைய குழப்பங்கள் தான் நடந்தது. அதை வந்து நான் ப்ராப்பராக ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். முதல்ல நான் 2020 ஜூலை மாதம் இந்த மேவிக் மினி ஃப்ளைமோர் கம்போ வாங்கினேங்க. நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்னென்னலாம் பண்ணி ஃப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தேன். அப்போ வந்து இந்த நானோ ட்ரோன் கேட்டகரி மேவிக் மினி வந்து நானோ கேட்டகரியில் வரும். இப்போ வந்து மினி 2 மினி எஸ்சி இந்த எல்லா ட்ரோனுமே வந்து நானோ கேட்டகரியில் வரும். இந்த ட்ரோனுங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது அப்படின்னு 2020 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறவங்க பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2020 பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் இல்லை இது க்ளோஸ் பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரமாட்டோம்னு சொல்லிட்டு 2020 க்ளோஸ் பண்ணாங்க. நான் வந்து அந்த டைமில் பண்ணியிருந்தேன். சரி ஓகே நம்ம பண்ணலாம், என்னதான் எப்படி ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நம்ம சேனலில் எப்படி ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்லிஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்லிஸ்ட்மெண்ட்னா வந்து நம்ம ட்ரோனோட டீடைல்ஸ், சீரியல் நம்பர் அதெல்லாம் சொல்லி கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு இதில் ஃபோட்டோஸு உள்ள இருக்க அந்த QR கோடு, பேட்டரியோட இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து DIN அப்புறம் OAN வந்து நான் தான் ஓனர் இந்த ட்ரோனுக்கு அப்படின்னு ஓனர்ஷிப் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. DIN ட்ரோன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை ட்ரோன் வச்சிருக்கோமோ அத்தனை DIN வாங்கினுங்க. OAN ஒன்று தான், நம்ம தான் அந்த ஓனர், அதனால OAN ஒன்று தான். அந்த மாதிரி நான் 2020 வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அது கம்பல்சரி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி 2020 க்ளோஸும் பண்ணாங்க ரெஜிஸ்ட்ரேஷன், அவ்வளோதான் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி 2021 இந்த வருஷம் வந்தோம் அப்படின்னா திரும்பி கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, அதாவது 2021 டிசம்பர் 31, இன்னும் ஒரு 3 நாள் தாங்க இருக்குது. 3 நாளுக்குள்ள அதே மாதிரி திரும்பி க்ளோஸ் பண்ண போகிறோம். நானோ ட்ரோன்ஸ் எந்த ட்ரோனாக இருந்தாலுமே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. அது இந்த 31ஆம் தேதிக்குள்ளே முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஒரு வருஷம் முன்னாடி DIN OAN மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் அதாவது ஆகஸ்ட் மாதம் அந்த ரூலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த DIN OANலாம் இனிமேல் ஃபியூச்சரில் இருக்காது. அதே பதில் இந்த DIN OAN வந்து நம்ம UIN அப்படின்னு சொல்லி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்று கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான், என்ன மாதிரி பண்ணுறதுன்னு ஒரு கரெக்டான ஒரு இதுவே இல்லை. அந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுது, சிலதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து தெளிவாக கேட்டுட்டேன், நானோ ட்ரோன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இல்லைங்க எல்லா ட்ரோனுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். DIN OAN நீங்கள் போன வருஷமே வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் DIN OAN வச்சு UIN வாங்கணும், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நம்ம இந்த வெப்சைட்லேயே வந்து ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ்னு போட்டிருப்போம். அதே மாதிரி 100 ரூபாய் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்னா அந்த UIN நம்பர் கிடச்சிரும். அதுதான் இனிமேல் வந்து வரும், DIN OAN வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நான் அதை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து GST பில்லாம் வேணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த பில் இருக்கும்னு நினைப்பீங்க. அது கிடையாதுங்க. இந்தியாவில் GST பில்லோட தான் நீங்கள் அதை ஃபைல் பண்ண முடியும். UIN நம்பர் வாங்குறதுக்கு GST பில் கண்டிப்பாக தேவைப்படும். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ தான் நானோ ட்ரோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து நான் இத்தனை நாள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு நினச்சா இந்த டைமில் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாதுன்னா ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை நினச்சி எதுவும் பயப்பட தேவையில்லை, இல்லை கவலைப்பட தேவையில்லை. நான் அதை தான் தெளிவாக கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட. நானோ ட்ரோன்ஸ் அப்போ நான் இப்போ தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்னங்க பண்ணுறது, நான் ரெஜிஸ்டர் பண்ணலையே அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜனவரி மாதம் திரும்பி ஏதாவது புது ரூல் வரும், அந்த டைமில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களே கஸ்டமர் கேர் கால் பண்ணேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே வந்து நிறைய கன்ஃபியூஷனோட சொன்னாங்க. நான் ஒரு 3 வாட்டி கால் பண்ணியிருப்பேன், 3 வாட்டியுமே வேறு ஆளுங்க தான் எடுத்து பேசினாங்க. அவங்களுமே வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பதில் சொல்கிறாங்க. இல்லைங்க ஜனவரி மாதத்துலேருந்து ரூல்ஸ் மாறும், இல்லை நீங்கள் பண்ணலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, DIN OAN வச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஜனவரி மாதம் திரும்பி புது ரூல் வந்தது அப்படின்னா அதில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த டைமில் திரும்பி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்லிஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கீங்க, DIN OAN வச்சிருக்கீங்க, UIN நம்பர் வாங்கல, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நானோ ட்ரோன்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர்ன்றதை விட UIN நம்பர் நம்ம அதுவும் GST நம்பரும் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம டிஜிட்டல் ஸ்கை போர்ட்டலில் வந்து DJI ட்ரோன்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்காது. சர்டிஃபைட் ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு வெறும் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ட்ரோன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து டைப் அன்சர்டிஃபைடுன்னு ஒரு கேட்டகரி தனியாக பிரித்து DJI அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல DJI ட்ரோன்ஸோட எல்லா ட்ரோனுமே எல்லா மாடலுமே வருது. DJI மட்டும் கிடையாதுங்க, ஆர்டெல் ரோபோட்டிக்ஸ், பேரட்டு, அப்புறம் அப்சனு, அப்புறம் ஹாபி கிங், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ட்ரோன் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து இந்தியாவில் வந்து ட்ரோன்ஸ் விற்கலாம், ஆனால் அது பில்லோட கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பில்லோட கிடச்சதுன்னா ஆப்வியஸாக ரேட் அதிகமாக தான் வச்சு விற்பாங்க. அது எப்படின்றது நமக்கு தெரியல, ஃபியூச்சரில் தாங்க தெரியும். திரும்பியும் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அதனால் இப்போ கரண்ட்டாக நீங்கள் நானோ ட்ரோன்ஸ் வச்சுருக்கீங்க, நான் வந்து என்லிஸ்ட் பண்ணல, எனக்கு வந்து DIN OAN இல்லை, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. இது எதுவுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. DIN OAN நானுமே வச்சிருக்கேன், ஆனால் இது மட்டுமே போதாதான், UIN வாங்கணும்னு சொன்னாங்க. UIN நானுமே வாங்கலை, அதனால் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது நானோ கேட்டகரின்றதுனால இதுக்கு கம்பல்ஷன் எதுவும் கிடையாதுங்க. அதனால் இனிமேல் ட்ரோன்ஸ் வாங்குறதா இருந்ததுன்னா நம்ம இந்தியாவில் எங்கே வாங்குனீங்க அப்படின்னா
அப்படின்னாலுமே பில்லு கேட்டு வாங்குங்க. நம்ம இத்தனை நாள் வாங்கினவங்களுக்கு வந்து பில்லிங் வந்து சரியாக ப்ராப்பராக இருந்திருக்காது. ஏன்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அந்த மாதிரி விற்கலாமா விற்கக்கூடாதான்னு நீங்கள் கடைக்காரங்க கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே வந்து கன்ஃபியூஷனாக சொல்லுவாங்க. இல்லை பில்லு கிடைக்கும், இல்லை பில்லு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பில் இருக்குது, ஆனால் ஜிஎஸ்டின்னு போட்டு கரெக்டாக அவங்க பில்லிங் எதுவும் கொடுக்கல. எனக்குன்னு நிறைய பேருக்கு கிடையாது. வெளிநாட்டில் வாங்கினீங்க அப்படின்னாலுமே அது வந்து செல்லுபடி ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு அந்த டிஜிட்டல் ஸ்கையில் கஸ்டமர் கேரில் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இப்போ வரைக்குமே எனக்கு குழப்பமாக தான் இருக்குது. இதை நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், டெலிவரி பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ரூல்ஸ் மாற்றிட்டே இருக்காங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு வாட்டி டிஜிட்டல் ஸ்கை ரூல்ஸ் மாறி இருக்குது, இந்த வாட்டி இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ட்ரோன்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.